Praise the Lord. இது உங்கள் Path of the Word தொடரின் 7வது பகுதி. இந்த தொடரில் நாம் பைபிள் கதைகளை எளிமையாக பகிர்கிறோம். இன்றைய பகுதி ஈசாக்கு வாக்குறுதியின் பிள்ளை. தேவன் சொன்னதை நம்பினால் அது நேரத்துக்கேற்ப நிறைவேறும் என்பதை இந்த கதை நமக்கு சொல்கிறது. அபிராகாம் மற்றும் சாரா முதியவர்கள். அவர்கள் குழந்தையில்லாமல் வாழ்ந்தவர்கள். ஆனால் தேவன் அபிராகாமிடம் சொன்னார், உன் மனைவியான சாராவுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். சாரா அதை கேட்டபோது சிரித்தாள். நானா இவ்வளவு வயதில் குழந்தை பெற்றுக்க போறேனா? ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை தவறாது. ஒரு ஆண்டுக்கு பிறகு சாரா ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றாள். அவர்கள் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயர் வைத்தார்கள். அதாவது சிரிப்பு. ஏனென்றால் தேவன் அவர்களின் சிரிப்பையும் கண்ணீரையும் மகிழ்ச்சியாக மாற்றினார். ஈசாக்கு வளர ஆரம்பித்தார். ஆனால் ஹாகர் மற்றும் இஸ்மாயேலுடன் பிரச்சனை ஏற்பட்டது. சாரா ஹாகரையும் இஸ்மாயேலையும் விரட்டச் சொன்னாள். ஆபிராகாம் வருத்தமடைந்தார். ஆனால் தேவன் சொன்னார், அவர்களையும் ஆசீர்வதிப்பேன். ஆனால் ஈசாக்கு வழியாகவே உன் வம்சம் வரும். ஹாகர் வனாந்தரத்தில் போனபோது தண்ணீர் முடிந்தது. அவள் அழுதாள். அதிகாலை ஒளியில் தேவனுடைய தூதன் அவளுக்கு தோன்றினார். ஒரு நீரூற்று காண்பிக்கப்பட்டது. இஸ்மாயேலும் காப்பாற்றப்பட்டார். இவையெல்லாம் தேவன் வாக்குறுதியை நிறைவேற்றும் விதம். ஈசாக்குவான ஒரு சாதாரண பிள்ளை இல்லை. அவர் ஒரு வாக்குறுதியின் அடையாளம். நாமும் வாழ்க்கையில் சில விஷயங்களை காத்திருக்கிறோம். ஆனால் தேவன் சொன்னது நேரமானதும் நிறைவேறும். அவரது ஆசீர்வாதத்திற்கு கால வரம்பு இருக்கலாம், ஆனால் விலக்கு இருக்காது. இந்த கதை உங்களை தொட்டிருந்தால் பாத் ஆஃப் த வேர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் அடுத்த கதையில் சந்திப்போம். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள்.